ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கிறிஸ்மஸ் டைம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. கிறிஸ்மஸ்க்கு காலையில் ப்ரெட்டு கூட ஆப்பம் கூட வந்துட்டு இதை தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்துக்கணும், உருளைக்கிழங்கு, அப்புறமா கேரட்டு, அப்புறம் சிக்கன் நம்ம எவ்வளோ தேவையோ, நம்ம வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, கரம் மசாலா, தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிட்டு வேக வச்சிடணும். நல்லா வெந்துடணும். நல்லா வெந்த உடனே அதை இறக்கிட்டு ஒரு இடத்துல தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடணும். பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக்கை குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 ஆனியன் எடுத்து நறுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டிக்கணும். அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி போட்டுக்கணும். நம்ம இதில் வேறு மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்றவாறு நம்ம பச்சை மிளகா போட்டுக்கணும். அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் காரம் நம்ம வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் சில்லியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, சிக்கன் மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது கூட போட்டுட்டு நம்ம தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் 2வது பாலை ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சிடணும். உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து உடையிற அளவுக்கு நல்லா வெந்து உடஞ்சி நல்லா அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம இறக்கி வச்சுட்டு நல்ல திக்கான க்ரீமி கோகோனட் மில்கை இது கூட ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சால்ட்டு பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் கொஞ்சம் நிறைய தேங்காய் பால் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் ஆப்பத்துக்கு கூட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. அப்போ குழம்பு பத்தாது, அதனால நிறைய க்ரீமாக கோகோனட் மில்கை நான் ஆட் பண்ணியிருக்கேன். திக்கான கோகோனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் க்ரீமியாக பண்ணால் ஆப்பத்துக்கு பத்தாது, அதனால நான் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிட்டேன். நீங்கள் திக்காக பண்ணணுன்னா அப்படி பண்ணலாம். ப்ரெட்டு கூட, ஆப்பம் கூட, இடியப்பம் கூட சூப்பராக இருக்கும்.